நான் பாருங்கள் ப்ளவுஸ் பிட் எடுத்துருக்குங்க. இந்த அளவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, 26 + 2 25க்கு மேலே அகலம் போச்சுனாலே நீங்கள் 1 மீட்டருக்கு கம்மியாக பிட் எடுத்தீங்கன்னா தைக்க முடியாதுங்க. அகலம் பத்தாது, கை அடிக்க பத்தாது, எல்லாமே ப்ராப்ளம் வரும். 1 மீட்டருக்கு கம்மியாக எடுத்திங்கன்னா தைக்க முடியாது. 1 மீட்ரு வேணும். 26 + 2 அகலம், உயரம் 16 + 2 18. இது வந்து நான் 1 மீட்ரு பிட்டு. உயரத்தை பார்க்குறேன். ஃபஸ்ட்டு உயரம் பாருங்கள், 17.5 வருது. 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸு. இது வந்து நம்ம முன்னாடி கிராஸ் போட்டு வெட்டுறதுனால நமக்கு பட்டிக்கு தனியாக நம்ம எடுத்துக்கலாம். அதனால் நான் இது அப்படியே உயரத்தை வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அகலம் மட்டும் மார்க் பண்ணணும். பாருங்கள், இங்கேருந்து இந்த இது வரைக்கும் 28 அகலத்துக்கு நான் லைன் மார்க் போட்டிருக்கேன். 28 இன்ச்சுக்கு மார்க் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது அகலம், இது உயரம். இப்போ அகலத்தை நான் எப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி சிங்கிளில் பிரிச்சுக்கோங்க. சிங்கிள் கிளாத்தாக எடுத்துகிட்டு அந்த அகலத்தை அப்படியே 2ஆக மடிங்க. இப்போ 2ஆக மடிச்சாச்சுங்களா? இப்போ நமக்கு உயரம் வந்து 18க்கு மார்க்கு. பேக் சைடுக்கு, இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. பாருங்கள், க்ளோஸ் நம்ம சைடில் போட்டுக்கோங்க. ஓப்பன் வந்து எதிர் சைடில் இருக்கணும். க்ளோஸ் தான் எப்போ நம்ம சைடுக்கு வரணும். இங்கேருந்து 18க்கு ஒரு மார்க்கு. இந்த சைடும் போட்டுக்கோங்க மார்க்கு. பதினெட்டுக்கு பாருங்கள், மார்க் போட்டதை ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு வந்து பேக்குக்கு, ரைட் சைடு வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் போடணும். இப்போ எப்படிங்கிறது நான் காட்டுறேன். கீழே பாருங்கள், பேக்கில் 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. பேக் பட்டி மடிக்கிறோம் இல்லைங்களா, இதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு விட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு போடுங்க. அந்த ஓரம் இந்த ஓரம் மார்க் போட்டு ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு மார்க் போட்டோமா, இது சென்டர் பாகம். இந்த சைடு வந்து ரைட் சைடு வந்து ஃப்ரண்ட்டுக்கு, லெஃப்ட் சைடு வந்து பேக்குக்கு. இப்போ இது சென்டர் மார்க்கு. இதில் நம்ம டோட்டல் ஷோல்டர் பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கோம். டோட்டல் ஷோல்டர் 12. இந்த 12ல் பாதி எடுக்கணுன்னா நம்ம துணி இங்கே டபுளாக மடித்து போட்டிருக்கோம் கிளாத்து. அதனால் பாதி 6. இந்த இடம் பாருங்கள், க்ளோஸ் நம்ம பக்கம் இருக்கணுங்க. முக்கியமாக 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. சின்ன ஷோல்டர் வந்து 3 + அரை 3.5. அந்த 6 எடுக்காதீங்க, அப்படியே 3.5க்கு மார்க் பண்ணுங்கள். 6, இங்கேருந்து 3.5, பேலன்ஸ் 2.5 கழுத்துக்கு கிடச்சிடும். நமக்கு கழுத்து 2.5க்கு மேலே போச்சுன்னா விரிஞ்சிடும், ஷோல்டர்கிட்ட நிற்காது, ஷோல்டர்கிட்டேருந்து விலகும். இப்போ பேக் நெக்கு இந்த ஓரம் வச்சு 9. இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு முன் கழுத்து 7. இப்போ ஸ்கேல் வச்சு அது ஸ்ட்ரைட்டாக கோட் போட்டுக்குவோம்.
இது மாதிரி டைட்டாக பா மாதிரி போட்டுக்கணும். நீங்கள் இந்த கோடு போட்டுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக 2.5 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2.5 2.5 2.5 2.5 2.5. இப்போ இந்தாண்ட கைக்குழி வந்து 6 + 7 பாருங்கள். இங்கேருந்து நம்பர் 7 நம்பர் இந்த சென்டர் பாயிண்டில் நம்ம வைக்கிறோம். இந்த சைடு மார்க் போட்டுக்கிறோம் 7க்கு. அப்படியே நீங்கள் டேப் எடுக்காமல் இந்த சைடுக்கு 7, 7லேருந்து இந்தாண்ட 7க்கு 14 இன்ச்சு. இதை நம்ம அதே மாதிரி ஸ்கொயராக பாக்ஸ் மாதிரி பாருங்கள். ஸ்கேல் வச்சு பாயிண்ட்டை கோட் போட்டுக்கோங்க. இப்போ நான் இங்கே கீழே பாருங்கள் நோட்டில் எழுதியிருக்கிறேன் முன் கைக்குழி பின் கைக்குழி. அது வந்து இப்போ இந்த பாக்ஸில் நம்ம போடணும். இங்கே இது வந்து பேக் சைடு, பின் கைக்குழி இது வரும், முன் கைக்குழி இந்தாண்ட வரும். எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கு இல்லைங்களா, பேக்கில் 2 கைக்குழி இந்த முக்கோணமாக இருக்குது இல்லைங்களா, அந்த மூலையில் வச்சு 2 இன்ச்சுக்கு மார்க்கு. ஃப்ரண்ட்டு 1.5 1.5 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க்கு. இப்போ இந்த மார்க்கை நம்ம வரைஞ்சிக்கணும் கைக்குழிக்கு. இங்கே சென்டர்லேருந்து போங்க. இது இங்கேருந்து தாங்க போடணும். இந்த இடம் மட்டும் வளைச்சி விடாதீங்க, சரி வராது கைக்குழி மார்க்கு. இது ரொம்ப ஈஸியானது தான். இங்கே போட போட கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். எப்போவுமே எந்த ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சாலுமே பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வருங்க. பின்னாடி 2 வச்சோம், பேக்கில் 2 வச்சுருக்கோம், ஃப்ரண்ட்டுக்கு 1.5 வச்சுருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் அந்த கைக்குழி வரும். பேக்கில் கொஞ்சம் மேலோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ முன்னுயிரும் இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து 14.5 + 15 1/2 இன்ச் சேர்த்து 15 சென்டராக வச்சு மார்க் எடுத்துக்கோங்க. இப்போ கொக்கி உயரம் 5.5 5.5க்கு ஒரு மார்க். சைடு உயரம் 7. இப்போ இந்த 3 மார்க்கும் இங்கே இருக்குது பாருங்கள். கொக்கி உயரம் மார்க்கு, முன்னுயரம் மார்க்கு, சைடு உயரம் மார்க்கு. இதை 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மார்க்குக்கு நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு போடாதீங்க, இது வளைவாக வரும் நமக்கு. அப்போ தான் அந்த ஃப்ரண்ட் கப்பு கரெக்டாக வரும். அந்த கப்புக்காக தான் இந்த வளைவு வருது. அதனால் இது ஸ்கேல் வைக்காதீங்க. இப்போ இந்த ஸ்ட்ரைட் மார்க் நம்ம போட்டோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 2.25 இன்ச்சுக்கு இந்த டக்ஸுக்கு கோடு போட்டிருக்கேன். நமக்கு டக்ஸ் எவ்வளோ அகலம் அவங்க பிடிச்சிருக்காங்கன்னு கிளாத்தில் பார்த்து நம்ம மார்க் போட்டுக்க வேண்டியதுதான். இது 2க்கும் சென்டர் இந்த டக்ஸு. இது ஒரு 4 இன்ச்சுக்கு, இது ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச் வரும் டக்ஸு. 4 டக்ஸுங்க இது மார்க்கு. இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு பேக் நெக்கு நம்ம அளவு எடுத்தது கரெக்டான மார்க் போட முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். எப்படின்னு காட்டுறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வளைவு போடல பாருங்கள், பாதாக வச்சுருக்கேன். இன்னும் மார்க் போடல, ரவுண்டு போடல.
அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன செக்கிங் பார்த்துக்கலாம். இந்த கழுத்து இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு ஷோல்டர், இந்த இடம் பாருங்கள் ஷோல்டர் இருக்குது. இந்த ஷோல்டரை நம்ம இங்கே ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, சென்டர் பாகம் மார்க்கு, அந்த மார்க்கில் வச்சுக்குவோம். வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டை அந்த நெக்லேயே அந்த பாவுலேயே வச்சு வளைக்கணும். பாருங்கள், நான் போட்ட மார்க்கு கரெக்டுன்னு தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த மார்க் இங்கே இருக்குது. இப்படி தான் வரும், கரெக்டாக இருக்குது நம்ம போட்டது. இப்போ நம்ம அதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். பேக்கு வந்து 2 ஷோல்டரையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு எப்படி வச்சு பார்த்தோமோ அதே மாதிரி வைங்க. பேக் வந்து அவங்க இறக்க சொன்னாங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு 1/2 இன்ச் இறக்கி வைக்கவும் நமக்கு கரெக்டாக வருது. இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணால் டிசைன் போட்டுக்கலாம். ரவுண்டே போடணுன்னு இல்லை, நீங்கள் அவங்க என்ன மாடல் டிசைன் கேட்குறாங்களோ அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாம்.